இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் யோவான் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இன்றைய செய்தியின் தலைப்பு ஆண்டவரோடு உள்ள தொடர்பில் நிலைத்திருங்கள். இன்றைக்கு நம்மோடு பழகுகிற மனிதர்களை தொடர்பு கொள்வதற்கு பல வசதிகள் வந்துவிட்டன. ஒரு காலத்தில் கடிதம் மூலமாக தான் உறவுகள் வளர்ந்து கொண்டிருந்தன. ஒரு வாரம் கடிதம் வராவிட்டால் ஏன் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று வருந்திய காலமெல்லாம் உண்டு. இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அலைபேசி வந்துவிட்டது. நினைத்த மாத்திரத்தில் அடுத்த நொடியே யாரை வேண்டுமானாலும் நாம் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை அப்படி தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் அவர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார் என்று அலைபேசியே நமக்கு பதில் சொல்லும். தொடர்பு எல்லைக்குள் வந்தவுடன் நாம் பேச விரும்புபவருடன் மீண்டும் பேசிவிடலாம். ஆகவே இன்றைக்குள்ள சூழ்நிலையில் உறவுகளை தொடர்ந்து இணைப்பில் வைத்திருக்க அலைபேசி முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்னும் ஒரு படி மேலாக, ஒருவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் பேசும்போது செல்போனிலேயே பேச விரும்புகிற மனிதரையும், ஏன் அவரோடு கூட இருக்கிற எல்லோரையுமே வீடியோ காலில் கூட நாம் பார்த்து விட முடியும். தகவல் தொடர்பு இன்றைக்கு அவ்வளவு எளிதாக மாறிவிட்டது. ஆனால் உலக பிரகாரமான இந்த தகவல் தொடர்புகள் கூட சில சமயங்களில் தொடர்பு கொள்ள முடியாதபடி தோல்வியில் முடிந்துவிடும். ஆனால் எப்பொழுதும் தொடர்பு கொள்கிற, எப்பொழுதும் நம்மை கைவிடாத, எப்பொழுதும் நமக்கு பதில் சொல்லுகிற ஒருவர் உண்டு என்றால் அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இதை பலர் புரிந்து கொள்ளாததினால்தான் எல்லோரையும் பார்த்து என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் பலர் இன்றைக்கு உலகத்தில் நிலைத்திருப்பது போல ஆண்டவரிடத்தில் நிலைத்து இருப்பதில்லை. அதனால் ஆண்டவரை போல வாழ வேண்டியவர்கள் எல்லாம் இந்த உலகத்துக்குரிய மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சரியான உதாரணம் தான் திராட்சை செடி. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் தான் மெய்யான திராட்சை செடி. அந்த திராட்சை செடியில் நிலைத்து நிற்க வேண்டிய கொடிகள் நாம். ஆனால் ஆண்டவரோடு தொடர்பில் இல்லாத போதெல்லாம் திராட்சை செடியில் நிலைத்திராத கொடியை போல நாம் மாறிவிடுகிறோம். அதனால் தான் உருப்படியாக ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையிலே நாம் சிக்கிக் கொள்கிறோம். திராட்சை செடியாகி ஆண்டவரோடு தொடர்பில் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி ஆண்டவரோடு தொடர்ந்து நாம் தொடர்பில் இருக்க முடியும்? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை கற்றுக்கொள்வதற்கு செயற்கைக்கோளை விட சக்தி வாய்ந்த பைபிளை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். பைபிள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுமா? மனம் திரும்புங்கள், இடைவிடாமல் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துங்கள், ஆண்டவரை போல நன்மை செய்யுங்கள், பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவர் நேசித்தது போல அனைவரையும் நேசியுங்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்கள், ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். இவற்றை நாம் செய்வதன் மூலம் ஆண்டவரோடு கூட உள்ள தொடர்பு எந்த ஒரு நொடியிலும் விட்டு போகாமல் எப்பொழுதும் அவரில் நாம் நிலைத்து நிற்கலாம். நாம் ஆண்டவரில் நிலைத்திருந்தால் அவரும் நம்மில் நிலைத்திருப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நாம் எதையெல்லாம் அவரிடத்தில் கேட்கிறோமோ அதையெல்லாம் ருசியுள்ள திராட்சை பழங்களைப் போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு நிலைத்து நிற்காது. சீக்கிரத்திலே அது கசப்பான பழங்களைப் போல மாறிவிடும். ஆனால் ஆண்டவரோடு நிலைத்து நிற்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் நம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருக்கும். பரலோக ராஜ்யத்திற்கு கூட நம்மை பத்திரமாக அழைத்து செல்லும். ஆகவே உயிருள்ள வரை நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அன்பிலே மட்டும் நிலைத்து நிற்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, பல சமயங்களில் உலகத்து மனிதர்களோடு கூட நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். ஆனால் உம்மோடு கூட தொடர்பு கொள்வதிலே நாங்கள் நிலைத்து நிற்பதில்லை. ஜெபிக்க மறந்து விடுகிறோம், வேதத்தை வாசிக்க மறந்து விடுகிறோம், உம்மோடு கூட உறவாட மறந்து விடுகிறோம். காரணம், உலகத்தில் உள்ள உறவுகள் உம்மை விட்டு எங்களை தனியாக பிரித்து விடுகிறது ஆண்டவரே. ஆனால் உம்மிலே நிலைத்து நின்றால்தான் ஒழுங்கான ஒரு கனிகளை, ஒழுங்கான வாழ்க்கையை எங்களால் வாழ முடியும் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீங்க தான் எங்களுடைய திராட்சை செடி. உம்மில் கொடிகளாக நாங்கள் உம்மீது படர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்குரிய ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு நீங்க கொடுங்க. வேத வசனங்களுக்கு கீழ்ப்படுத்தி நடக்கக்கூடிய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி துதிக்க, உம்மை நோக்கி உம்மிடத்திலே பேச, உம்மோடு கூட உறவாட எப்பொழுதும் எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மோடு கூட உறவில் இருந்தால்தான் இந்த உலகத்திலே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட நாங்கள் வாழ முடியும்.
அந்த நிலையான சமாதானத்தை, நிரந்தர சந்தோஷத்தை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, எப்பொழுதும் நாங்கள் உண்மையில் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற பலமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.